வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரில் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு, அதாவது 2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துக்காங்க. 116லேருந்து 171, தேதி 28/4/2024. இது வந்து அறிவிக்கை எண். எக்ஸாம் டேட்டு வேறு, ஆனால் இது போன வருஷம் எக்ஸாம் எழுதினாங்க இல்லையா, அவங்களுக்கானது. அதாவது தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி, இந்த போஸ்டிங்கெல்லாம் எழுதியிருப்பீங்க. இதில் பாருங்கள், கூடுதல் தேர்வர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டு கொடுத்தாங்க. அதில் சில பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருப்பீங்க, அவங்களுக்கு கிடையாது இது. அடுத்தது இன்னும் கூடுதல் தேர்வர்கள் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால செகண்ட் லிஸ்ட் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்கள் நேம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த 2025 சில பேர் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, உங்களுக்கான லிஸ்ட்டு கிடையாது இது. ஆல்ரெடி 2024 நடந்த எக்ஸாம், அப்போ வந்த நோட்டிஃபிகேஷன், அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபஸ்ட் லிஸ்ட்டு போட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் லிஸ்ட்டு. இதில் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்கு மறுபடியும் கூட்டிருக்கலாம். உங்கள் நேம் வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் பார்த்தீங்கன்னா, ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd floor, மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை. டேட்டு 15/9/2025, அதாவது செப்டம்பர் 15. நேரம் 9:30 AM காலையில். நீங்கள் விண்ணப்பித்த மாவட்டம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்னையிலேருந்து இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பேருமே இதில் இருக்குது. திண்டுக்கல், அந்த A to Z ஆர்டரில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்காங்க. இந்த மாவட்டத்தில் உங்கள் பேர் இருக்கா, அந்த நம்பரோட செக் பண்ணிக்காங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட செக் பண்ணிக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சிலதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அதாவது திருநெல்வேலியும் தென்காசியும் சேர்த்து வருது. ஏன்னா தனித்தனியாக தேட வேண்டாம், அதில் இன்க்ளூடிங் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்காங்க. கடைசியாக போயிடலாம், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மேற்குறிப்பிட்ட அனைத்து தேர்வர்களும் தங்களது செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அனுமதி சீட்டினை பதிவிறக்கம் செய்து, உங்களுக்கு அந்த லிங்க் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் இடத்திற்கு வர வேண்டும். தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரும்போது தாங்கள் இணையதள விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள மற்றும் பதிவேற்றம் செய்யப்பட்ட அனைத்து அசல் சான்றிதழ்கள், நீங்கள் வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அதில் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதற்குரிய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா இது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால அதன் சுய சான்றளிக்கப்பட்ட நகல்களை 2 தொகுப்புகளாக, அதாவது 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ், உங்களோட சைனு ஜெராக்ஸ் காப்பீஸில் நீங்கள் வந்து போடணும். சரிங்களா, அது 2 செட்டு வச்சுக்காங்க, கட்டாயம் கொண்டு வர வேண்டும். இணையதள விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் சரியென அறிந்த பிறகு அவர்கள் இனிவரும் செய்முறை தேர்விற்கு தகுதி மற்றும் இன சுழற்சி அடிப்படையில் அனுமதிக்கப்படுவார்கள். தவறான உறுதிமொழி மற்றும் பொருத்தமான சான்றிதழ்கள் இல்லையென்றால் தேர்வர்கள் செய்முறை தேர்விற்கு கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் யார் நேம்லாம் இருக்கோ அவங்களாம் தவறாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.